வாழ்க்கையில் வெற்றி பெற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா பல பேரு ஒரு வார்த்தை சொல்வாங்க, முயற்சி. ஆனா முயற்சி பண்ணணும்னு சொல்வது ஈஸி. உண்மையில முயற்சி பண்ண ஆரம்பிக்கும்போதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணுற ரியல் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. முக்கியமா மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட். நான் ஃபெயில் ஆயிட்டனா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்னை கேலி பண்ணுவாங்களா, நான் தோத்துட்டேனா, இந்த தாட்ஸ் பல பேரோட ட்ரீம்ஸை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிச்சிடுது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சக்சஸ் மற்றும் ஃபெயிலியர் இரண்டுமே பெர்மனென்ட் இல்ல, இரண்டுமே ஃபீட்பேக் தான். தாமஸ் எடிசன் பல்ப் இன்வென்ட் பண்ணும்போது ஒரே அட்டெம்ப்ட்ல சக்சீட் ஆகல. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போதும் அது ரிப்பீட்டட்லி விழும். ஆனா அந்த குழந்தை ஒரு விஷயம் மட்டும் செய்யாது, நான் ஃபெயிலியர்னு டிசைட் பண்ணாது. அது மீண்டும் எழுந்து ட்ரை பண்ணும். அப்படின்னா நமக்கு மட்டும் ஃபெயிலியர் இவ்வளவு ஸ்கேரியா ஃபீல் ஆகுது? இதுக்கு ஒரு டீப் சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ஜங்கிள்ல வாழ்ந்தாங்க. அங்க சர்வைவல் ஈஸி இல்ல. ஒரு லயன் அட்டாக் பண்ணலாம், ஒரு மிஸ்டேக் லைஃபை முடிச்சிடலாம், ட்ரைப் ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த காலத்தில் ட்ரைபில் இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டா அது ஆல்மோஸ்ட் டெத் மாதிரி. அதனால தான் நம்ம பிரெயின் சோஷியல் ரிஜெக்ஷனை ஒரு டேஞ்சர் மாதிரி ப்ராசஸ் பண்ணுது, சொல்லுது. ஹியூமன் பிரெயின் சோஷியல் ரிஜெக்ஷனை ஃபிசிக்கல் பெயின் மாதிரி ஃபீல் பண்ணும்னு. அதனால் தான் பல பேர் ஃபெயிலியரை விட ஜட்ஜ்மெண்ட்டை தான் அதிகமா பயப்படுறாங்க. ஆனா ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த உலகம் நீங்க தோத்தாலும் பேசும், ஜெயிச்சாலும் பேசும். ஆனா ஒரு நாள் ஃபியர் காரணமா நீங்க முயற்சி கூட பண்ணலன்னு வரும் ரிக்ரெட், அதுதான் உண்மையான தோல்வி. பகவத்கீதையிலும் ஒரு பவர்ஃபுல் ஐடியா இருக்கு. உங்களுக்கு ஆக்ஷன் மீது தான் கண்ட்ரோல் இருக்கு, அவுட்கம் மீது இல்ல. அதாவது முயற்சி உங்க கையில் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட், சக்சஸ், ஃபெயிலியர் இவை எல்லாம் டெம்பரரி. ஆனா நீங்க முயற்சி பண்ணாம விட்ட பொட்டென்ஷியல் அது திரும்ப வராது. அதனால் விழுங்க, தோற்குங்க, மீண்டும் எழுங்க. ஏன்னா வெற்றி என்பது விழாதவங்க ஸ்டாரி இல்ல, விழுந்த பிறகும் மீண்டும் எழுந்தவங்க ஸ்டாரி.